மதுரை மாவட்ட கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜெயக்குமாரா செல்வகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு செல்வகுமார் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். மதுரை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டமாக வந்து இந்த வட்டம் தலைமை நீதிபதி ஐயா அவர்கள் நம்ம சத்திய சரவணன் அவர்களுக்கு நம்ம சங்கத்தை சார்பாகவும் முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. அவரோட சேர்ந்து 2 சிங்கங்கள் எப்போ பார்த்தாலும் கூடயே வருது. அவருக்கும் இந்த மதுரை மாவட்ட சங்கத்தை சார்பாக உங்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதுமே இந்த சிங்கம் எங்கே பார்த்தாலும் சாரோட வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த சங்கத்தில் இருக்கிறதுல வயசில் மூத்தவங்க நான் பார்த்ததில் அவங்க 2 பேருமா தான் இருக்காங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த 2 பேரும் திரும்ப உங்களை கௌரவத்தலைவர் ஐயா அவரும் மூத்தவர் வருகையா வருகன்னு வரவேற்கிறேன். ஆமாம், அதே மாதிரி திருச்சி மாவட்ட தலைவர் அவரும் எங்களுக்கு வயசில் மூத்தவராக இருக்கார். அவருக்கு வயசில் மூத்தவளாக எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். ஏன்னா நாங்கள் பூரா வந்து எங்களோட மட்டங்களை இதோட ஆடு மாடுலாம் நிறுத்தி கொள்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலைக்கே நாங்கள் தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டங்கள், நிறையா கஷ்டத்தை அன்னைக்கு கூட பார்த்தேன். குருணை மருந்து ஆட்டுக்கு திருச்சூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி நிறையா எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் எப்படா இதை விட்டு மீடேறி போகிறோம்ன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அன்றைக்கி வந்து சம்பளால் கிடச்சிச்சு, ஆடு மேய்க்க சம்பளால் கிடச்சி. இன்றைக்கெல்லாம் ஒரே ஆள் தான். நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்னா என்னோடய மனைவி என்னோடய சட்டையை போட்டு கடையை காத்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை நிலவுது. தைரியம் இருக்குது, ஆனால் சார் இருக்காருன்ற ஒரு தைரியமும் இருக்குது. அதனால் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு காரணம் யார்? சார் தான். இதுக்கு முழு காரணம் சார் தான். ஏன்னா இன்றைக்கி கேட்குறதுக்கு ஒரு நாதி நமக்கு கிடையாது. நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ நபர்கள் மூத்தவர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நம்மளை கேட்குறதுக்கு யாருமே இதுவரை முன்னோடியாக வந்தது கிடையாது. இன்றைக்கி சார் இல்லைண்டா நம்ம சமுதாயமே கிடையாது. இந்த ஆடு வளர்ப்பவரே கிடையாது. எங்கே பார்த்தாலும் இந்த நிழல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு 10 நாளைக்கு முன்னே செயின் திருடு 18 மணி நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்சி கொடுத்தது யார்? எத்தனை தலைவர், அரசியல் தலைவராக இருக்கலாம், வயசில் மூத்தவர்களாக இருக்கலாம், எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் யாருமே இதுவரை செஞ்சதே கிடையாது. சரித்திரம் கிடையாது. இந்த சரித்திரம் படைத்தது இந்த நம்மளோட சாரதிதான். இது இந்த கண்ணபுரம் கொடுத்த நம்மளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். இதை நம்ம தக்க வைக்கணும். எப்படி தக்க வைக்கணும்? நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி கடலில் அலகடல் போர் திரண்டணும். போனவர்களுக்காக நீங்கள் வந்து ரபும் பகலுமாக உழைக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த பொன்னாடை கொடுக்கறது, இந்த பூவாடை கொடுக்கறது இதெல்லாம் பத்தாது. ஏன் தாஜ்மஹாலே தூக்காந்து உங்கள் முன்னாடி வச்சாலும் உங்களுக்கு ஈடு செலுத்த எங்களால் முடியாது. நாங்கள் இன்னும் 1 மணி நேரத்தில் போய் உறங்கிடுவோம். ஆனால் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? 12 மணிக்கு நம்ம போயிடுவோம். கடைசி ஆள் சாராத்தான் இருப்பார். இந்த இடத்த விட்டு போகிறது கடைசி ஆள் சாராத்தான் இருப்பார். இது காரணம் யார்? யாருக்காக உழைக்கணும்? இன்றைக்கி எலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஐயா எம்ம ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஓட்டு இருக்குங்க அப்படின்னு போய் ஒரு நபர் நிற்பார். அந்த ஒரு நபர் என்ன பண்ணு, ஒரு 50,000 1 லட்சத்தை வாங்கிட்டு வந்துடும். நம்ம வந்து இருப்போம் ஆட்டுக்கடையில், நம்ம ஆடு மேய்ச்சிருப்போம். ஐயா இந்தாங்க, அவர் 500 ரூபா கொடுத்துருப்பாரு, 1000 ரூபா கொடுத்துருப்பாரு. இவர் எங்கே 200 ரூபா, ஐயா அவருக்கு ஓட்டு போட்டுருங்க. அப்படித்தான் நம்ம இதுவரை தலைவராக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தலைவர் நம்மளுக்கு இதுவரை கிடைச்சது கிடையாது. யாராச்சும் அவருடைய காசு, அவருடைய உழைப்பில் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். நம்மளுடைய காசு, நம்மளுடைய உழைப்பு அவருக்கு இதுவரை போய் செஞ்சதே கிடையாது. இந்த பொன்னாடை, இந்த பூவு இதெல்லாம் நம்ம வந்து ஈடுகட்ட முடியாது. அவர் இல்லைன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டில் கால்நடை கிடையாது. எத்தனை இன்னல்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. இன்னைக்கு நமக்கு ஒரு போன், சாதாரண போன் வந்தாவே ஒரு குட்டி அடைச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு போன் வந்தால் வேறு வேலை இல்லைடா, போனே அடிச்சு தள்ளுறேன். ரபும் பகல் எத்தனை கட்ட நம்பர் இருக்குது? தமிழ்நாடு முழுவதும் நம்பர் இருக்குது. சாரோடைய நம்பர் தமிழ்நாடு முழுவதும் நம்பர் இருக்குது. அப்போ சிந்திச்சு பாருங்கள், எத்தனை போன் அட்டன் பண்ண முடியும்? யாருக்காச்சும் இதுவரை பதில் சொல்லாமல் இருந்திருக்காரா? கிடையாது. விசேஷம், இறப்பு, கல்யாணம், காது ஊத்து, வீடு பாலுகாச்சு எல்லாம் சாரு வாங்க, சாரு வாங்க, சாரு வாங்க.
சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. சிந்திச்சு பார்த்தோம்னா சாப்பிடக்கூட நேரம் 5 நிமிஷம் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு இணங்க அவருக்கு பேரை எந்த அளவுக்கு நம்மளால் காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நம்மளோட சாரோட பேருக்கு எந்த உடைய தீங்கல் வராத அளவுக்கு மேலும் மேலும் சிறப்பு வரணும். இப்போ நமக்கு வாட்சது மாதிரி எந்த கட்சிக்காரர்கள் கூட வாட்சதுக்காது. காவல்துறை நம்ம பக்கம் இருக்குது, ஒன்றுண்டா ஓடியார உழைக்கிறதுக்கு இருக்குது. அதே சொல்கிற சட்டத்துறை, இந்த காவல்துறையும் சட்டத்துறையும் தான் தமிழ்நாட்டிலே நம்பர் 1. காவல்துறை திருடனை பிடிக்கிறது காவல்துறை, திருடன் இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறது நீதித்துறை. இந்த காவல்துறையும் இந்த நீதித்துறையும் நம்மகிட்ட இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதை முழுசாக நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒற்றுமையாக நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் எதையும் சாதித்து முன்னாடி வர முடியும். நம்ம பேசுகிறாரு, அவர் பேசிட்டாரு, அவரை பேசிட்டாரு, அவர் அப்படி இருக்காரு, அந்த சங்கம் அப்படி இருக்குது, இந்த சங்கம் அப்படி இருக்குது, அது நம்மகிட்ட வேண்டாம். அப்படி இருந்தோம்னா நம்மளாம் ராமநாடு மாவட்டத்தில் மறுபடியும் வேர்க்காலை வெட்டித்தான் நமக்கு கஞ்சி குடிக்கிற நிலைமை நமக்கு வந்துடும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஊருக்கு நம்ம எதிரி அதிகமாயிட்டாங்க. நம்ம வலுப்பட எதிரி அதிகமாயிட்டாங்க. அப்போ முன்னாடிலாம் ஐயா சாமி உங்கள் கடையில் போய் நாங்கள் ஆட்டுக்கடை போட்டிருக்கோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்போம். ஒரு ஊரில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் அண்டுவோம். இப்போ அப்படி கிடையாது. எங்கனையும் போய் எங்கனையும் போய் என்ன பொழைச்சிக்க, உனக்கு நான் இருக்கேன், முலாப்பொடியை வச்சுக்க, கையில் அருவாளை கையில் எடுத்து வச்சுக்க, உன்னை வெட்டுனா நீ வெட்டு, உன் சங்கத்தை நான் பார்க்குறேன், உன்னைய யார் சொல்லுவா? வாட்ஸ்அப்பில் கேட்டவனே மகிழ்ச்சியாக இருக்குது. யார் சொல்லுவா? அருவாளை வச்சுக்க, உன் உயிருக்கு ஆபத்தில் நீனு வெட்டு, அதுக்கு நான் இருக்கேன். பெத்த தாய் தாப்புன்னு சொல்லுவாங்களா? கூட பிறந்த சகோதரர் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு சொல்கிறது யார்? சத்யசரவணன் சார் மட்டும்தான். இதை நம்ம எப்படி கொண்டு போகணும்? இவரை எப்படி கொண்டு போகணும்? ஏன் ஏதோ ஒரு மூலையில் காரில் போய் இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதா? எல்லாம் அவங்க தாய் தாப்பை செஞ்ச ஒரு புண்ணியம் நம்மளுக்கு. அந்த கண்ணபுரானா நம்ம அனாதியாக கடந்து காடு மேட்டுன்னு அலைகிறோம். அந்த கண்ணபுரானா அனுப்பி விட்ட ஒரு வரப்பிரசாதம். நம்ம இந்த பொன்னாடையை போல் 1000 பொன்னாடை பொத்துனாலும் நம்மளால் ஈடுகட்ட முடியாது. நினச்சி பார்த்தா மனுஷனுக்கு அவரை நினச்சிட்டா நம்மளுக்கு உறக்க வர மாட்டேங்குது. வாட்ஸ்அப்பை பார்த்த சூழல் அவர் தான். அப்போ எத்தனை போன் போயிருக்கு, எத்தனை பேருக்கு. ஆனால் நம்மளுக்கு சுதாரிப்பு, நம்மளுடைய கவனக்குறைவு ரொம்ப இதாகிடுச்சு. மழை காலம் வந்துருச்சு, ஒரு மேட்டை பார்த்து ஆடு போடுறோம்ன்ற ஒரு இல்லை, ஏதோ ஒரு பழத்தில் போடுறோமா, மழை வந்துச்சு, தண்ணி வச்சு, ஐயோ அப்பா என் பொருள் பூரா போச்சுன்னு கத்துறோம். அதே போல் இந்த நம்ம பிள்ளை குட்டியில் வந்து பொருள் கொட்டையில் வந்து சாரி ஏற்கனவே வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருக்காரு, அதை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா நம்ம ஆட்டை பாதுகாக்கிறதா, வீட்டில் உள்ள மனைவியை பாதுகாக்கிறதா, நம்ம ஒரே மனுஷன், அதை நம்ம தவிர்த்துடணும். இருக்குது ஆண்டவன் முன்னத்தில் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் அதையும் நம்ம தவிர்க்கணும். அதே போல் 8 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல மழை காலத்தில் ஒரு அடைக்கிழமை இருக்கிறதுக்கு ஒரு, இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் இருக்கோம். அப்படி இருந்து ஒரு நைட்டில் ஒரு களவாணி உள்ளே இறங்குறான். அவன் எப்படி இறங்குறான்? கரெக்டாக 12:45 ஆடுகளை இது சுற்றி பார்க்குறேன், எதுவும் கிடையாது. சில ஆடு கிளச்சின்னு வந்து உட்காந்துட்டேன். 1:15 கரெக்டாக ஆடு உள்ளே கிளஞ்சிச்சு. 2 நாய். அன்றைக்கி நான் காவலாளி இல்லை, நான் வளர்த்த நாய் காவலாளி. நான் காவலாளி கிடையாது, நான் வளர்த்த நாய் 2 நாய், அதே எனக்கு காவலாளி, அது எனக்கு பாதுகாப்பு. ஆட்டுக்குள்ளே இறங்குறேன், நல்லா கொச்சத்தை வாங்கி சுருக்காங்க ஓட்டு ஆட்டு மேலே எரிஞ்சிருக்கேன். கழுத்தில் மாட்டோன்னே பிடிச்சி இழுத்துட்டு போகிறது, அவங்க அப்போ விட்டு சொத்து இல்லை, அதனால் பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறேன். அப்போ நம்ம கிடையில் 2 நாய் எப்படி நம்மளுக்கு தேவை, இதை நம்ம பயன்படுத்திக்கொள்ளணும். ஏன்னா நம்ம அசந்துட்டு அது அசர மாட்டுக்கு, அந்த வாடை பிடிச்சி லவ்னு குலைக்க ஆரம்பித்து நம்ம முழிச்சு பார்த்துறோம். அன்றைக்கி அந்த 2 நாயில் தான் நான் தப்பிச்சது, இல்லாட்டா அன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று சம்பவம் நடந்திருக்கலாம். நம்ம இதெல்லாம் நம்ம என்ன சேஃப்டி, நமக்கு எது தேவையோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். ரொம்ப சிந்திக்கணும். எந்த இடத்துல மழை காலத்துக்கு நம்ம இருக்கணும், எந்த இடத்துல கோடை காலத்துக்கு நம்ம போகணும். ஒரு ஊருன்றது நம்ம இருக்கிறோம், ஆனால் அதில் கொஞ்சம் சேஃப்டிக்காக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பொருள் ரொம்ப அழிமாதான் ஆகுது. இதுக்கு முன்னே நடந்துச்சு தெரியல, இப்போ தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் தெரிஞ்சிருது. கூட்டுக்களை தார்பாயை போட்டு குட்டி அடைக்கிறோம், அது அந்த வெக்க அடித்து 10 குட்டி 15 குட்டி போயிடுது. ஒரு குட்டி என்ன குறைஞ்சது 5000 ரூபா விற்கிது, 10 குட்டி போச்சுன்னா என்னாச்சு? இதை நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சு பழைய மாதிரி அந்த ஓலையில் போட்டு வச்சான்னா, தார்பாயை போட்டாலும் அந்த 3 மாதம் தான் குட்டி அடைக்க போகிறோம், ஓலையை போட்டாலும் அந்த 3 மாதம் தான் குட்டி அடைக்க போகிறோம். இதை தவிர்க்கணும். நம்ம எது நம்மளுக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்கோ அதை கண்டிப்பாக நம்ம தவிர்த்துட்டு வெளியேறி வரப்போகணும். சார் சொன்ன மாதிரி நம்ம உயிருக்கு தலைக்கவசம், நம்ம பொருளுக்கு நம்ம பாதுகாப்பு. அது மாதிரி
எல்லாம் இதே போல் மதுரை மாவட்டம் அனைத்து ஒருங்கிணைந்து வந்திருக்கோம். இதே போல் இன்னும் மேலும் இதை காட்டி சிறப்பாக செய்யணும். அதனால் நம்மளுடைய சாருக்கு பேருக்கு எந்த ஒரு தீங்கு நினைக்காம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு கொடுத்து பேசி நம்ம சங்க தலைவர்கள், பொருளாளர்கள், செயலாளர்கள், வயசில் மூத்தவர்களாக இருக்கலாம், வயசில் இளையவர்களாக இருக்கலாம், அவங்க சொல்லுக்கு அணங்க நம்மளும் இறங்கி போய் தலைவர்களும் இந்த தொண்டர்களை அணுவிச்சு சார் என்ன சொல்கிறாரோ தலைவர்கிட்ட சொல்லுவார். அந்த தலைவர்கள் வந்து நம்மகிட்ட வந்து அதை நம்மளுக்கு தெரியப்படுத்தி அந்த வழியில் நம்மளை சென்று தலைவருக்கு முன்னாடி நம்மளும் சொல்லுவோம். ஏன்னா வயசில் சில தலைவர் சின்னாளாக இருக்காங்க, சிலவங்க பெரியவராக இருக்காங்க. இவர் சொல்லி நம்ம கேட்குறதான்ற நம்ம போயிட வேண்டாம். அதனால் சில தலைவர்களோட நம்மளை இணைஞ்சு கொண்டுட்டு போனோம்னா இந்த சங்கம் இன்னைக்கு எப்போதுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆலமரம் விழுது போல் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் யாருமே எதுவுமே செய்ய முடியாது இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு. என்ன விடுகாடு வெட்டி கிடந்தாலும் கர்ஷக்காட்டில் இருக்கிற கர்ஷக்காட்டு தண்ணி கொண்டு போய் கொடுக்க கூட நாதி இருக்காது. அந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு நிலையை போச்சு. ஏன்னா முன்னாடி சம்பளால் வச்சுருப்போம், இப்போ சம்பளால் வச்சா போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஹோட்டலில் சம்பளால் வச்சுருக்காங்க, சின்ன பையில வச்சுருக்காங்க, ஒர்க் ஷாப்பில் சின்ன பையில வச்சுருக்காங்க. ஆனால் இதே ஆடு மெச்சம் வச்சுங்க போலீஸ் காவல்துறை பிடிச்சிட்டு போயிடுது. அது ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து 3 புள்ள 4 புள்ள இருக்கிற காலத்தில் வந்து நம்ம தான் வளர்த்து விட்டோம். கூட்டிகிட்டு போங்கயா, எங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க, கஞ்சி ஊற்றி வளர்த்தி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய ஆள் இருந்துச்சு. இப்போ அது சட்டம் இப்படி பாயுது. ரெண்டாவது இந்த வருஷம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, நம்ம சங்கம் ஆரம்பித்து 1 நாள் ஆச்சு. இந்த வருஷம் வந்து மருத்துவம் நம்மளை தேடி வருது. பூரா நான் இருக்கிற ஏரியாலாம் எல்லா ஏரியாலுமே கொடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்டேன். இந்த ஊசிகள், வெக்க ஊசி வர மருந்து நம்ம ஆதார கார்டை வாங்கிட்டு அங்கே போய் வாங்குறாங்க. அது இப்போ கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருப்பா அவருக்கு. எனக்கு கூட மணப்பட்டிலேருந்து 2 பாட்டில் வாங்கி கொடுத்தா அவங்க பூரா வாங்கியிருக்காங்க. உசிலம்பட்டி பக்கம் இருக்க மணப்பட்டியிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அங்கங்கே இருக்கிற இடத்துல நம்ம அதை வீணாக்கிற வேணாம். நம்ம போடுறோமோ போடலையோ அது அப்பால் பட்டது. நம்ம அங்கே போய் நம்ம பதிவு பண்ணணும். எங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் அடிச்சிருக்குமா, என்னோட ஆதார கார்டு இது, எனக்கு இந்த ஆட்டுக்கு இந்த ஊசியை கொடுங்க, இந்த மருந்தை கொடுங்க. ஏன்னா சங்கத்தில் நம்ம பதிவு பண்ணணும். சார்கிட்ட இன்னும் ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். நம்ம வந்து நாங்கள் இப்போ ராமநாடு மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் மருத மாவட்டத்தில் இருக்கோம் சார். இது வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலிமா அந்த ஆட்டை பதிகிறதுக்கு வந்து அந்த மாவட்டத்தில் போய் பதிய முடியாது. ஏன்னா இப்போ பூரா ஆன்லைனில் பதிகிறாங்க. அங்கே உள்ள கால்நடை இப்போ நான் மருத மாவட்டம் மதுரை கிழக்கில் இருக்கேன்னா மதுரை மாவட்ட கிழக்கில் என்னோடய ஆடு வருஷத்தோடு ஒரு இன்சூரன்ஸ் பதிகிற மாதிரி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் சார். ஏன்னா இப்போ நான் மதுரை மாவட்டம் இருக்கேன்னா என்னோடய ஆடை வருஷந்தோறும் 200 ஆடு வச்சுருக்கேன்னா 200 ஆடு நான் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாட்டு டாக்டரு இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் வருஷம் நம்ம பண்ணினோம்னா நம்மளுக்கு இதுவும் சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு விபத்துன்ற போகும்போது அவர் நம்ம ஆதார கார்டை தட்டி பார்த்தாவே செல்வகுமார் இவர்கிட்ட 200 ஆடு வச்சுருக்காரு, இப்போ 10 ஆடு சேதமாகி போச்சு, இப்போ 190 ஆடு தான் வச்சுருக்காரு, இவருக்கு ஒரு இழப்பீடு வழங்கணும்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு நம்ம ராமநாடு மாவட்டத்தில் விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கால்நடைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னே கிடையாது. இப்போ சார் வந்ததுக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் என்ன காசு வாங்கி கொடுத்துருக்காரு, கரண்ட் அடித்தா காசு வாங்கி கொடுத்துருக்காரு, மரத்தை திண்டு செத்து போச்சுன்னா காசு வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னே எப்படி ஐயா போயா ஏதோ பிழைக்க வந்தாலும் போயா ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன் திண்டுடுச்சு உன் ஆடு செத்து போச்சு என்ன செய்ய போகிறா போயா அப்படின்ட்டுவான். இப்போ சொல்ல முடியாது, பயப்படுறேன். யார் இப்போ சொல்ல முடியலை, பயப்படுறேன். என்னடா பச்சை துண்டு போட்ட சிங்கம் பூரா கழுத்தில் இறங்கிடுச்சு, இதுக்கு ஒரு பெரிய சிங்கம் இருக்குது, அது இறங்கிச்சுன்னா இதை காட்டி கொடூரமாகி போகும் அப்படின்ட்டு இப்போ பயப்படுறேன். இந்த பயத்துக்கெல்லாம் காரணம் யார்? நம்மளுடைய சாரு தான். கடவுள் போல் அவர் சார் சொல்லுவார், அவர் பாஷையில் சொன்னோம்னா ஆடு வளர்ப்போகிற ஆண்டவனாகவும் கால்நடை வளர்ப்போகிற கடவுளாகவும் நான் நேசிக்கிறேன் அப்படின்வார். நாங்கள் நேசிக்கிறோம் உங்களை வந்து இந்த ஆடு வளர்ப்பவர்கள் கடவுளுக்கு மேலே உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். எப்போதும் நீங்களும் உங்கள் குடும்பமும் சீரும் சிறப்போடு எப்போவும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஆடு வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தை சார்பாக அனைவரும் ஒவ்வொரு நாளும் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எப்போதும் இந்த ஆடு வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தில் இணைந்திருக்கும் மக்களையும் மற்ற சுற்றியுள்ள மக்களையும் எப்போது நீங்கள் கைவிடாமல் உங்கள் கண் பார்வைகளை எங்களை காத்து கொண்டு வாங்கன்னு உங்களை பணிவோடமும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.